ஓம் சக்தி. ஆதிபராசக்தி அம்மா இன்னைக்கு ஒரு மனித ரூபத்துல குருவாக வந்து நமக்கெல்லாம் தம்ப பார்வையாலையும் தன்னுடைய திருவடியை பார்த்தவங்களையும் பாவத்தை போக்குற மாதிரி கரிசனமா கவனமா அம்மா அருள் செய்றா பாத்தீங்களா? அந்த மனித ரூபத்துல இருக்கிற பங்காரடிகள் என்னும் அந்த ஆதிபராசக்தி மனித தெய்வம் திருப்பூருக்கு ஒரு முறை டூர் போறாங்க. அங்க இருக்கக்கூடிய மன்றத்துல போய் அம்மா கருவறைக்கு கற்பூரம் காட்டி பூ போட்டுட்டு அங்க இருக்க சக்திகள்கிட்ட மன்றத்துக்கு வந்தாச்சுன்னா அம்மாவோட தாய் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த தாய் வீட்டுல நமக்கு சாதி இல்ல, மதம் இல்ல, குலம் இல்ல, இனம் இல்ல, பணக்காரன் பணம் இல்லாதவங்க எந்த வேறுபாடும் இல்ல. ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கம், பெண்கள் எல்லாம் ஒரு பக்கம் அமைதியா உட்கார்ந்து அம்மா மந்திரத்தை கவனமா பிழையில்லாம சொல்லி ஏழை ஜனங்களையும் வரவேற்று உட்கார வச்சு உட்காருங்க சக்தி சொல்லி எல்லாருக்கும் வழிபாடு நல்லா பண்ணுங்க, அம்மா நிச்சயம் கேட்கிற வரத்தை கேட்டபடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றாங்க. அந்த மன்றத்தை விட்டு வெளியில வர்றப்ப அம்மா அப்படி லேசா வலது பக்கம் அப்படி திரும்புறாங்க. அங்க நிக்கிற ஒரு மரத்து நிழல்ல இந்த தெருக்கூட்டி அம்மா நகர்ப்புறத்து ரோட்டுகளை கூட்டி சுத்தம் படுத்துற அந்த முனிசிபாலிட்டி வேலைக்காரமா இருக்கே அந்த அம்மா அப்படி ஓரமா நிக்குது. அம்மா பக்கத்துல அப்படியே போறாங்க. அம்மா என்ன பேசுறாங்கன்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் ஏதோ பேச்சு அம்மா சொல்றாங்க. அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டு அப்படியே கண்ணீர் வடிச்சு நிக்குது. அம்மா அங்க இருந்து சிரிச்சுட்டே கைய உயர்த்தி ஆசை கொடுத்துட்டு நேர இவங்க மன்றத்துக்கு பக்கத்துல ஒரு மேடை போட்டிருக்காங்க. மன்றத்து சக்திகள்லாம் ஓடுறாங்க. முடியுமா முடியுமா, உங்ககிட்ட என்னடி பேசுனாங்க எங்க அம்மா ஆதிபராசக்தி அடிகளாரம்மா, என்னடி பேசுனாங்க? அந்த அம்மா சொல்லுது கேளுங்க. முனியம்மாட்ட போய் நின்னு சொன்னாங்களாம், ஏமா தினம் நீ எனக்கு காப்பி வைக்கிற, காலையில என் படத்துக்கு முன்னால நல்லா சுட சுட வைக்கிற, அந்த காப்பி ரொம்ப நல்லா இருக்குது, சர்க்கரை தான் கொஞ்சம் கூட போடுற, சர்க்கரையை மாத்திரம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. எப்படி இருக்கு பாத்தீங்களா? நாம ஜாதி பார்ப்போம், மதம் பார்ப்போம், இனம் பார்ப்போம், பணம் பார்ப்போம், பதவி பார்ப்போம். ஆனால் இந்த தாய்க்கு தெருக்கூட்டுற ஒரு தாயி தினம் வைக்கிற காப்பியை நான் ருசிச்சு சாப்பிட்டேன், சர்க்கரை ஜாஸ்தியா இருக்கு, குறைச்சிக்கோன்னு. அப்படி அம்மா சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வைக்கிறேன் சக்தி. இந்த 10 வருஷத்துல ஒவ்வொரு நாளும் அம்மா நீ குடிச்சிட்டியாமா, அம்மா காப்பி பிடிச்சிருக்குதாமான்னு நான் கேட்டுட்டு வேலைக்கு போவேன். ஆனா அதுக்கு பதில் சொல்ற மாதிரி தெய்வம் வந்து நின்னு பேசிடுச்சு பாத்தீங்களா சக்தின்னு. உடம்பு கொலுங்க கொலுங்க அந்த புல்லரிக்க அந்த முனியம்மா இந்த தெருக்கூட்டுகிறம்மா அழறா. மன்ற சக்திகள் நினைக்கிறாங்க, அம்மா உனக்கு பொங்கல் வச்சோம், சுண்டல் வச்சோம், உனக்கு என்னென்னவோ பண்ணி பழமும் பல வகை பழங்களும் பல வகை பூக்களுமா வச்சு உன்னை கும்பிடுறோமே, எங்க மனசுக்கு தோணாத ஒரு காரியத்தை அந்த எளிமையான பொண்ணு செஞ்சு பார்த்து உன்ட்டு வெற்றி அடைஞ்சிட்டாளேமான்னு. அதுதான் சக்திகளே, அம்மாவுக்கு தேவை அம்மா என்கின்ற பாசம், நீதாம்மா எங்க தெய்வம் என்கின்ற பக்தி. அம்மா நீதானே இன்னைக்கு மனுஷ ரூபத்துல குருவாக வந்திருக்கிறேன்னு சொல்ற அந்த பணிவு, இந்த பணிவும் பாசமும் பக்தியும் அடுத்த மனுஷங்களுக்கு இரக்கங்காட்டி செய்யற தொண்டா வந்துட்டா முடிஞ்சு போச்சு. இனி எந்த கோயில், எந்த தெய்வம், எந்த தீர்த்தம் எதையும் தேட வேண்டாம். ஆதிபராசக்தி அம்மா நீ உள்ளே இரு, எனக்குள்ளே இரு, என் மனசுக்குள்ளே இரு, என் வாழ்க்கையில இரு, என் குடும்பத்துக்குள்ள இருமான்னு வேண்டிக்கிட்டா போதும் சக்திகளே. என்றைக்கும் அம்மா நம்மோடு துணை இருப்பாள். ஓம் சக்தி.